யூடியூபை திறந்தாலே எந்த சைட்டு போனாலும் யாரை பத்தி எல்லாரும் பேசியிருக்காங்கனாக்கா மணிமேகலை, பிரியங்கா, குக் வித் கோமாளி சீசன் 5, விஜய் டிவி, இதுதான். நான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாக்குறேன், ஒரு யூடியூப் சேனல்ல வந்து மக்கள் மத்தியில போயிட்டு கேள்வியே கேட்க ஆரம்பிச்சாங்க. மணிமேகலை பண்ணது ரைட்டா இல்லையா, பிரியங்கா ஏன் இப்படி பண்றாங்க, அந்த மாதிரி கேள்விகளே வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இத பத்தி வந்து இது வந்து என்னோட பர்சனல் கருத்து. சோ முழுக்க முழுக்க இதுல சொல்ற ஒவ்வொரு விஷயம் வந்து என் மனசுல இருந்து நான் சொல்ற இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது நான் சொல்ற ஒரு விஷயம். இப்ப மணிமேகலை வந்து அவங்க வந்து வெளியானது ரைட்டா தப்பா அதை பத்தி நான் பேச விரும்பல. பிரியங்கா பண்ணது தப்பா ரைட்டா இதை பத்தியும் பேச விரும்பல. ஏன்னா எப்பயுமே வந்து நீங்க சோசியல் மீடியால பாக்குற ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் ரெண்டு முகங்கள் இருக்கும். ஓகேவா? இப்போ வரைக்கும் நம்ம வந்து மணிமேகலை அவர்கள் பேசுற அந்த ஒரு விஷயத்தை தான் வந்து நம்ம எல்லாருமே பேசியிருக்கோம். ஓ, பிரியங்கா எப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்ற மாதிரி எல்லாருமே வந்து போட்டு தாக்கிக்கிட்டு இருக்காங்க. சோ இதை வந்து ஒரு கண்டென்ட்டா வந்து இந்த நெருப்பை வந்து கண்டென்ட்டா இன்னும் எண்ணெய் ஊத்தி ஊத்தி இந்த யூடியூபா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், எல்லாருமே வந்து அப்படியே பயங்கரமா வந்து ஏற்றி விட்டு இருக்காங்க, எரிய வச்சுட்டு இருக்காங்க. சோ இது வந்து அவங்களுக்கு கண்டென்ட். பட் நம்ம இதுல இருந்து பல விஷயங்கள் வந்து கத்துக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை வந்து இவங்க வந்து வழங்கி கொடுத்துருக்காங்க. சோ முதல்ல இது ஒண்ணு சொல்லிக்கிறேன். இப்ப பிரியங்கா, ஓகேவா? சோ பிரியங்கா வந்து ஒரு நல்ல ஒரு ஆங்கர். அவங்க வந்து என்ன பொறுத்த அளவுல நான் வந்து ரொம்ப நாளா டிவி சேனல் எல்லாம் பாக்குறேன். அவங்க ஷோவை நடத்தும் போது ஃபுல்லா வந்து அவங்களோட 100% எஃபர்ட் வந்து கொடுத்து யாரும் அவங்களை வந்து கேலி செய்தாலும் கிண்டல் செய்தாலும் அது வந்து ரொம்ப ஸ்பாட்டிஃபை எடுத்து அந்த ஒரு ஷோக்காக எல்லாரும் சிரிக்க வைக்கிற மாதிரியான ஒரு நம்பரா தான் நான் பார்த்திருக்கேன். ஓகேவா? பர்சனலா நமக்கு தெரியாது, ஆனா நம்ம இப்படிதான் பார்த்துக்கோம். இப்ப எவ்வளவு ஸ்பாட்டிங்கா எடுத்துக்கிறாங்க, அவங்க பாடி ஷேமிங் பண்ற மாதிரி சில விஷயங்கள் இருந்தாலும் எல்லாருமே வந்து அவங்க ஸ்பாட்டிங்கா பண்ணுவாங்க. சூப்பர் சிங்கர் ஷோல வந்து அவங்களோட மாக்காப்பா அவங்களோட கோம்போ வந்து அந்த அளவுக்கு ஃபேமஸான ஒரு கோம்போ. சோ நீங்க அந்த ஷோல பாத்தீங்கன்னா வந்து இவங்களோட காமெடிஸ் மட்டும் தனியா யூடியூப்ல வந்து போட்டுச்சிருவாங்க. ஏன்னா மில்லியன் கணக்குல வியூஸ் வரும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ஸ்பாட்டிங்கா வந்து தன்னை கலாச்சாரம் அது வந்து அந்த ஷோக்காக வந்து பண்ணிருக்காங்க. அண்ட் ரொம்ப சாதாரண குடும்பத்துல இருந்து கஷ்டப்பட்டு வந்து ஒரு பெண் தான் வந்து பிரியங்கா. ஓகேவா? சோ அது ஒண்ணு இருக்கட்டும். மணிமேகலையும் பாத்தீங்கன்னா வந்து அவங்களும் அவங்களோட கேரியர் வந்து குடும்பத்துல வந்து வேணான்னு சொல்லி குடும்பத்துல எதிர்த்தும் அவங்க வந்து அந்த குடும்பத்தெல்லாம் எதிர்த்துதான் இந்த டிவி, இந்த மீடியா இதுக்கெல்லாம் வந்து வேலைக்கெல்லாம் வந்தாங்க. அதை முன்னாடியே வந்து பார்த்திருக்கேன், படிச்சிருக்கேன். சோ ஒரு சூப்பர் சிங்கர் சன் மியூசிக்ல வந்து ஒரு ஆங்கரா இருந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய அவங்களுக்கு கிடைச்ச எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்தி ஒரு கட்டத்துல வந்து குக் வித் கோமாளில வந்து கோமாளியா வந்தாங்க. அவங்க இருக்கிற எல்லா ஒரு மிமிக்ரி பண்ணுவாங்க, ஸ்டாண்டர்ட் காமெடி பண்ணுவாங்க. பட் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து பேசிக்கா வந்து ஒரு ஆம்பளை கெட்டப் இவங்களுக்கு அடிக்கடி கிடைக்கும் மணிமேகலைக்கு. ஆனா அந்த ஆம்பளை கெட்டப் ரொம்ப கியூட்டா அவங்களால முடிஞ்ச 100% வந்து அந்த எஃபர்ட்டை போட்டு அந்த ஷோ வந்து இன்னொரு ஒரு லெவலுக்கு நல்லா வந்து சிரிக்கும்படியா வைக்கிறதுக்கு இவங்க ஒரு முக்கியமான ஒரு காரணமா இருந்தாங்க. அண்ட் ஆஃப்டர் தட் இந்த ஷோல இருந்து இதுக்கு மேல நான் வந்து கோமாளியா நான் வர மாட்டேன், இதுக்கப்புறம் நான் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஆங்கரா வந்தாங்க. சோ CWC 5 வரும்போது நம்ம எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இதுக்கு முன்னாடி CWC அந்த இது உருவாக்குறது யாருன்னு பாத்தீங்கன்னா மீடியா மேசன்ற ஒரு கம்பெனி. சோ இவங்க தான் வந்து விஜய் டிவி கூட வந்து டைப் பண்ணி சில விஷயம் இந்த ஷோ வந்து கொண்டு வந்தது. பட் லாஸ்ட் இயருக்கு என்ன நடந்துச்சுன்னா இவங்களுக்கும் விஜய் டிவிக்கும் சில கருத்து வேறுபாடுகளால மீடியா மேசன் CWC விட்டு வெளியே போயிட்டு இப்ப வந்து சன் டிவில வந்து டாப் குக்கு டூப்பு குக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரு சேனல்ல வந்து பண்ணிருக்காங்க. அதனாலதான் வெங்கடேஷ் மட்டும் அவங்க கூட போனாங்க. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம். பட் மீடியா மேசன் போனதுக்கு அப்புறம் விஜய் டிவில நடக்கிற குக் வித் கோமாளியை டேக் ஓவர் பண்ண இன்னொரு கம்பெனி நிறைய விஷயங்கள் வந்து சரியா வந்து யாரையும் கவனிக்க மாட்டேங்கிறாங்க, மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, சீனியர்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க சொல்லிட்டு பல குற்றச்சாட்டுகள் வந்து வந்துகிட்டே இருந்துச்சு. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நாஞ்சில் விஜய்னு சொல்லிட்டு ஒரு காமெடி இருந்தப்பாரு. அவர் ரொம்ப வருஷமா விஜய் டிவில வந்து ஒர்க் பண்ற ஒரு மனுஷன் தான். அவர் வந்து இந்த CWC 5ல வந்து இருந்தாரு. பட் அவருக்கான அந்த ஒரு அந்த என்ன சொல்றது அந்த ஸ்பேஸும் அவருக்கான அந்த மரியாதையும் கிடைக்காதனால CWC ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே வந்து அவர் வந்து அவரும் இதே மாதிரி மணிமேகலை எப்படி வந்து ஒரு போஸ்ட் போட்டு இவ்வளவு வைரலா போதும் அதே மாதிரி அவரும் ஒரு விஷயத்த சொல்லிட்டு அவரும் வந்து வெளியேட்டாரு அந்த அந்த சேனல் விட்டு. அந்த ஷோ விட்டையும் அதை விட்டு அதுக்கப்புறம் அந்த சேனல் அவர் ஷோ பண்றாரான்னு தெரியல. ஏன்னா நம்மளும் அதை சரியா பாக்குறதில்ல. நான் வந்து CWC வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து புகழா இருக்கட்டும், குரேஷ் எல்லாம் அந்த அளவுக்கு வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க. சீசன் 2 வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீசனு. சோ எப்படி பார்த்தாலும் அந்த ஷோ வந்து பயங்கரமான ஒரு ஹிட். உலகம் முழுசுமே CWC பயங்கரமான ஒரு ஹிட். சோ செலிபிரிட்டி கூட அவங்களோட படத்தை ப்ரொமோட் பண்றதுக்கு இந்த ஷோக்கு வந்து பண்ண அவங்க ப்ரொமோஷன் எல்லாத்தையும் நம்ம நிறைய கவனிச்சிருக்கோம். பட் இந்த CWC 5ல எனக்கு என்னன்னு தெரியல, ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டரே இல்லை. சோ நான் உண்மையிலே சொல்றேன், ஒரு ஷோ கூட ஒரு எபிசோட் கூட இந்த CWC 5ல நான் பார்த்ததே கிடையாது. அதுதான் வந்து உண்மை. ஓகே, சோ அந்த அளவுக்கு வந்து எனக்கு அதுல டாப் குக்கும் பக்கல டூக்கும், ஏன்னா ஒரு அந்த கோம்பை வந்து உடஞ்சதுக்கு அப்புறம் அந்த டெலிவர் பண்ண அவங்க விதம் வந்து ரொம்ப நல்லாவே இல்லை. அண்ட் சோசியல் மீடியா அடிக்கடி பாக்குறப்ப ரொம்ப அடிக்கடி வர குற்றச்சாட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து சீனியருக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நிறைய வந்து பாடி ஷேமிங் அந்த மாதிரி கண்டென்ட்ஸ் எல்லாம் வந்து பண்றாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருந்துச்சு. இப்போ இர்ஃபான் அவர்கள் வந்து அந்த இதுல அந்த CWC 5ல வந்து இருப்பாரு, நீங்க பாத்துருப்பீங்க. அவரு கூட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து மரியாதை குறைவான பேசுறது, வயசுக்கு மரியாதை எல்லாம் நடந்துக்கிறது, அந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் வந்து குற்றச்சாட்டுலாம் வந்துகிட்டே இருந்துச்சு. சோ நானும் பார்க்கலாம். ஆனா இப்போ வந்து மணிமேகலை வந்து ஆங்கரா இருக்கும் போது இந்த CWC 5ல இன்னொரு கான்டெஸ்ட் வந்து பிரியங்கா வந்து குக்கா வந்திருக்காங்க. சோ இவங்க அடிக்கடி என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இந்த ஆங்கரா ஒர்க் பண்ற இந்த மணிமேகலையோட வேலையை வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு டாமினேட் பண்ணிக்கிட்டு அவங்களோட வேலையை வந்து சரியா செய்ய விடாம பல விஷயங்கள் நடந்திருக்கு போலுக்கு. சோ ஒரு நேரத்துல வந்து ஏதோ ஒரு எபிசோட்ல அவங்க ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒரு நடந்திருக்கு போலுக்கு. சோ உடனே இவங்க வந்து அதை விட்டு வெளியாட்டாங்க. சோ வெளியானதுக்கு அப்புறம் ஒரு போஸ்ட் போட்டு தான் இவ்வளவு பெரிய வைரல் கான்டென்ட் நானும் இன்னைக்கு வீடியோல பேசுறதுக்கு வந்து நடந்திருக்கு. சோ இவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து வருமானத்தை விட சுயமரியாதை ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ என்ன டாமினேட் பண்ற அந்த இன்னொரு பெண் ஆங்கர் வந்து எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், அவங்களுக்கு இன்னும் நிறைய ஷோக்கள் எல்லாம் கிடைக்கட்டும். பட்
இந்த மாதிரி பண்ணாதீங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சோ அவங்க பேரை மென்ஷன் பண்ணாட்டி கூட எல்லாருக்குமே தெரியும் அது பிரியங்கா தான் அப்படின்ற மாதிரி தெரியும். சோ அதனால வந்து இது ரொம்ப பரவலா பகிரப்பட்டுச்சு. இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட சோஷியல் மீடியா வந்து கங்கர் பண்ற ஒரு 2 நேம்னு பாத்தீங்கன்னா பிரியங்கா அண்ட் ஆல்சோ மணிமேகலை. முன்னாடி சொன்ன மாதிரி தான் 2 பேருமே கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க. நான் எப்பவுமே எப்படி பாப்பேன்னா வந்தீங்கன்னா ஒவ்வொரு கதைக்கு பின்னாடி 2 விஷயம் இருக்கு. ஏன்னா நான் சோஷியல் மீடியால நிறைய விஷயங்கள் நியூஸ் எல்லாம் ஷேர் பண்ற ஆளு தான் நானு. சோ ஒவ்வொரு நியூஸுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு செய்திகளுக்கு பின்னாடியும் 2 கதைகள் இருக்கும். சோ நம்ம எப்பயுமே வந்து ஒரு கதையை கேட்டுட்டு நீங்க வந்து எப்பயுமே வந்து முடிவு பண்ணக்கூடாது. அது நம்பர் 1. சில நேரத்துல 2 கதையுமே உண்மையா இருக்காது. சோ இந்த ராஷமன் எஃபெக்ட் மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு கதை வந்து வச்சிருப்பாங்க. இப்ப நம்ம வந்து ஒவ்வொரு சைட்டும் வந்து எல்லாரும் என்ன கேட்கறோம்னா மணிமேகலை அவங்க சொன்ன அந்த விஷயத்தை வந்து நம்ம எல்லாருமே கேட்டுக்கிட்டோம். இப்ப பிரியங்கா அவர்கள் வந்து ஒன்னும் வாயே திறக்கல. சோ அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கனாக்கா மேபி அவங்க சைட்ல இருந்து பார்க்கும்போது இன்னொன்னு ஆமா இந்த பொண்ணு தப்பு பண்ணல, இந்த பொண்ணு அந்த பொண்ணு எப்படி இருக்கும் அப்படிதான் இருந்திருக்கு, ஆனா மணிமேகலையும் ஓவர் ரியாக்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி மாறதுக்கு கூட நெக்ஸ்ட் வீக் சான்ஸ் இருக்கு. ஏன்னா இப்போ ஒரு 3 நாள் வந்து மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, பிரியங்கா தாக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பிரியங்கா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாக்க என்ன நடக்கும்? ஓகே. சோ இப்ப எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா சுயமரியாதை ரொம்ப முக்கியம், வேலை இடத்துல இந்த மாதிரி பண்ணாக்கா கண்டிப்பா வந்து அதை விட்டு விலகிடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது எல்லாத்துக்குமே பொருந்தாது. இப்போ எல்லாருமே வந்து இந்த மாதிரி மணிமேகலை பிரியங்கா மாதிரியான ஒரு கேரக்டர் நம்ம எல்லாருமே வந்து கோத்ரூ பண்ண ஒரு விஷயம் தான். இப்ப நம்ம ஒரு இடத்துல வேலைக்கு போறோம், இல்ல ஏதாச்சும் ஒரு காலேஜோ இல்ல யூனிவர்சிட்டியோ இல்ல ஸ்கூலோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்த்திருப்போம். நம்மளோட சீனை நம்ம புதுசா போயிருப்போம், நம்மளோட எந்த ஒரு ஐடியாக்களோ இல்ல நம்ம சொல்ற எந்த ஒரு விஷயத்தையும் வந்து யாருமே பொருட்படுத்த மாட்டாங்க. நம்ம வளரணும்னு நினைப்போம், ஆனா நம்ம வளர்றதுக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அங்க இருக்கிற அந்த சீனியர்ஸ் வந்து அவங்களோட இடம் பறி போயிடும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல நம்ம ஒடுக்கியே வச்சிருக்கிற ஒரு சூழல் வந்து கண்டிப்பா நம்ம எல்லாருமே கோத்ரூ பண்ணிருக்கோம். இப்போ நீங்க வந்து ஒரு மணிமேகலை அந்த ஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட சீனியர் மேல கோவம். ஆனா லட்சி நீங்க ஒரு அடிமட்ட தளத்துல இருந்து நீங்க அந்த சீனியர் லெவலுக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க பிரியங்கா லெவல்ல இருக்கும் போத நீங்க உங்களுக்கு கீழே இருக்கிற ஒரு மணிமேகலை லெவல்ல இருக்கிற ஒரு புது ட்ரெயினியோ இல்ல புதுசா ஒரு ஆள் வந்து உங்க கம்பெனிலயோ உங்க எஸ்எஸ்சியோ வரல உங்க ஜாயின் பண்ணி அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போது உங்களுக்குள்ள ஒரு பயம் வரும். அது எல்லாருக்குமே இருக்குதான். எங்க நம்மளோட இடம் பறி போயிருமோ, நம்மளோட இடத்த தக்க வச்சுக்கிது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சு சில விஷயங்கள் எல்லாம் பண்ணுவோம், சில ஆக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணுவோம். இது வந்து நீங்க பண்ண மாட்டீங்க, நான் பண்ண மாட்டேன்லாம் இல்ல. இது எல்லாருக்குள்ளயும் இருக்கிற ஒரு பேசிக் ஒரு ஃபீலிங் தான் இது. பட் சம்டைம்ஸ் வந்து அது கரெக்டான முறையில் சில பேர் பயன்படுத்துவாங்க. எப்படி பயன்படுத்துவாங்க? ஓகே நம்மளோட இடத்த நம்ம தக்க வச்சுக்கணும், நம்மளோட டேலண்ட்டை நம்ம வந்து இன்னும் கூர்மப்படுத்திக்கணும், நம்ம இன்னும் புத்திசாலித்தனமா ஆகணும், நம்ம இன்னும் நம்மளோட எஃபர்ட் அதிகமா பண்ணணும்னு சொல்லிட்டு தன்னோட எஃபர்ட் வந்து எப்படி அதிகரிக்கிறதுன்றது வந்து சில பேர் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இன்னொரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து எப்படி இவனை இறக்கலாம், இவனை எப்படி ஒடுக்கலாம், இவனை எப்படி மேல வராம தடுக்கலாம், அதுக்கான சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. சோ இப்ப பிரியங்கா வந்து இந்த 2த்துல எது பண்ணாங்கன்றது யாருக்குமே தெரியுது. பட் மணிமேகலை சைட்ல இருந்து பேசும்போது எஸ் அஃப்கோர்ஸ் அவங்க வந்து ஏதோ ஒரு டாமினேட் ஒடுக்குறாங்க, வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அந்த வாய்ப்பு பறிக்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு மணிமேகலை சைட்ல இருந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே இது ஒரு சைட் இருக்கட்டும். அதாவது நம்ம எல்லாருக்குள்ளயும் மணிமேகலை பிரியங்கன்ற அந்த 2 கேரக்டர் நம்ம எல்லாருக்குள்ளயுமே இருக்கு. சோ அதனால அவங்கள கேரக்டர் அசாசினேஷன் பண்றதுக்கு நம்ம யாருக்குமே வந்து அந்த அளவுக்கு தகுதி இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். 2வது விஷயம் அதான் சொல்றாங்க சுயமரியாதை தான் முக்கியம், நம்ம வேலை இடத்துல வச்சு பண்ணாக்க பரவாயில்ல வேலையை விட்டு நின்றுவோம் அப்படிலாம் கிடையாதுங்க. ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து அதுவும் மட்டும் தான் இருந்துச்சுனாக்கா யாருங்க தைரியமா வந்து இந்த மாதிரிலாம் எனக்கு சுயமரியாதை தான் முக்கியம், செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் முக்கியம் சொல்லிட்டு வேலை எல்லாம் விட்டு நிக்க மாட்டாங்க. ஏன்னா அவனோட குடும்ப கமிட்மெண்ட்லாம் அவன் மனசுல வந்து நிற்கும். எவன் என்ன பேசினா நான் என்னோட வேலையை தான் செஞ்சவன், ஏன்னா இந்த மாச கடைசியில சம்பளம் தான் வந்து என்னோட குடும்பத்தை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் தன்னோட வேலைக்காக வருமானத்துக்காக சுயமரியாதை லேசா கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு தான் நிறைய பேர் வேலை செஞ்சிருக்காங்க. இப்போ மணிமேகலை வந்து ஏன் வந்து அந்த சுயமரியாதை ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. மேபி அவங்களுக்கு வேற ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கலாம், அவங்க யூடியூப் வச்சிருக்காங்க, அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும், அவங்க ஒரு வெல் நோன் ஃபேஸ் ஓகே மீடியால. சோ அவங்களுக்கு மேபி இந்த சிடபிள்யூசி ஆங்கர் வேணா வேற ஒரு ஆங்கரிங் ஏதாச்சும் ஷோல கிடைக்கும், இல்ல வேற சேனலுக்கு போய் அவங்க கிடைக்கலாம். சோ இந்த மாதிரி அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு நம்பிக்கை கான்ஃபிடன்ட்னாலதான் அவங்க வந்து இது வேணாம்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. ஆனா இதை நிறைய பேர் என்ன பண்றாங்க, சுயமுறை தான் முக்கியம், அதனால நான் இது பண்றேன், நான் இப்படிதான் இவங்க மாதிரி தான் நானும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சீங்கன்னாக்கா ஐம் ரியலி சாரி. உங்களுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா இன்கம் இல்லாம, உங்களுக்கு இன்னொரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இல்லாம நீங்க இந்த மாதிரி தைரியமா யாரும் எடுக்க முடியும். அப்படி நீங்க எடுத்தீங்கன்னாக்கா ஐம் நாட் ஷூர் என்ன சொல்றது, நீங்க தான் நிறைய ஹார்ட்ஷிப் வந்து கோ த்ரூ பண்ண வேண்டியதா இருக்கும். சோ இது வந்து நான் எல்லாருக்குமே சொல்ற ஒண்ணுதான், சுயமரியாதை ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இவங்க ஒரு ஆள் பண்ணனால எல்லாருமே வந்து இந்த மாதிரி வருமானத்தோட சுயமரியாதை முக்கியம் சொல்லிட்டு வேலை விட்டுலாம் நிக்கிறதே கிடையாது. அவங்களுக்கு வந்து வாய்ப்பை யாரும் கொடுத்துட்டு வர்றதும் கிடையாது. அவங்களுக்கு ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கிற அந்த தைரியத்துல கான்பிடென்ட்ல அவங்க வந்து அதை விட்டு வெளியே வந்திருக்காங்க. அது ஹேட்ஸ் ஆஃப் டு ஹர் பிகாஸ் யூ ஆல்ரெடி ஹேவ் மல்டிபிள் இன்கம் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தட் ஷீ ஆல்ரெடி கிரியேட்டட். But for you, not like that, because you just only have one source of income, so that if you want to meet all your commitment, you need that job. So அப்படி இருக்கும் போது நிறைய பேர் அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சுதான் வேலை செய்யணும். சோ இங்க நான் வந்து யாரையும் வந்து அசெசின் பண்றதுக்கோ கேரக்டர் வந்து இவங்க சரியில்லை அவங்க சரின்னு சொல்றதுக்கு அந்த வீடியோ பண்ணல. இந்த ஒரு 2 விஷயம் சொல்றதுதான். அதாவது பிரியங்கா மணிமேகலை கேரக்டர் நமக்குள்ளேயும் இருக்கு. 2வது நீங்க வந்து உங்க சுயமரியாதை ரொம்ப ரொம்ப முக்கியம் எதிர்பார்த்தீங்கன்னாக்கா யூ நீட் எக்ஸ்ட்ரா இன்கம். ஜஸ்ட் ஒன் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வச்சுக்கிட்டு நான் சுயமரியாதையா தான் என் வேலை இடத்துல இருப்பான்னு சொன்னாக்கா அது எல்லாருக்குமே நடக்காது. அது மனசுல நல்லா வச்சுங்க. மாக்காப்பா கிட்ட இந்த கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. அதாவது பிரியங்கா வந்து உங்க கூட எங்க பண்றவங்க இப்ப வந்து இந்த இஷ்யூ போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது மாக்காப்பா செம்மையான ஒரு பதில் சொன்னார். அதாவது அது அவங்க பிரச்சனை, அந்த ஷோல நான் இல்லவும் இல்லை,
நான் வந்து இந்த இடத்துல வந்து என்னோட ஃப்ரெண்டு தான், பட் அவங்க 2 பேரும் சண்டை போறாங்கன்னா அது அவங்க பிரச்சனை, அவங்க செட்டில் பண்ணிக்கணும். ஓகேவா? ஒரு காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது 2 யானை வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு, அதை நான் தடுத்து வைக்க போறேன்னு சொல்லிட்டு நான் உள்ள போனா நான் அந்த யானை காலில் மிதிப்பட்டு சாக வேண்டியதா இருக்கும். அந்த யானை அடிச்சுக்கிட்டா இல்ல சமாதானமா போதா அது பாத்துக்கிட்டோம். நீ உன் வேலையை பார்த்துட்டு போற மாதிரி போயிட்டே இருக்க வேண்டியதான். சோ இது வந்து இந்த நாட்டுல இன்னைக்கு பேச வேண்டிய மிகப்பெரிய பிரச்சனை எல்லாம் கிடையாது, இதை விட அதிகமான பிரச்சனைகள் இருக்கு, அதை வந்து போக்கஸ் பண்ணுங்கன்ற மாதிரி பத்திரிகையாளர்கிட்ட ரொம்ப செமையான ஒரு பதில் சொல்லிருக்காரு. ஐ திங்க் தட்ஸ் த சேம் திங்ல. ஏன்னா அவங்க சண்டை போடுறாங்க, அவங்களுக்குள்ள பிரச்சனை, மேபி இன்னைக்கு வந்து அவங்களுக்குள்ள ஒரு மனஸ்தாபம் இருக்கும், நாளைக்கு வந்து சேர்ந்துருவாங்க. பட் இங்க இருக்கிற சோசியல் மீடியா யூடியூபர்ஸ் என்ன பண்றாங்க, சரியான அருள் கட்டவனுங்க. லைக் ஒரு பிரச்சனை வருதுனாக்கா அதுல வந்து மண்ணெண்ணையை ஊத்தி பெட்ரோல் ஊத்தி அது பூகம்பம் மாதிரி எடுத்துட்டு போயிட்டு ஒரு 2 அது எப்படி சொல்றதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம நடந்துக்கிற ஒரு கேடு கட்ட ஒரு இந்த சில பேர் இருக்காங்க. சோ அதை நம்ம பண்ண வேணாம். ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்கு. ஸோ அதனால எல்லா விஷயத்திலையும் ஒரு பாடங்கள் வந்து இந்த வாழ்க்கை நம்மளுக்கு கத்துக் கொடுக்கும். நம்ம பாக்குற ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸ்லயும் செய்திகள்லையும் அதை மட்டும் நம்ம எடுத்துக்கணும்ன்றதை மட்டும் சொல்லி இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். முடிஞ்சாக்கா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஆல்சோ ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஸோ தட் நான் போடுற அடுத்த வீடியோக்கள் இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்கிறதுக்கு நான் கண்டிப்பா ட்ரை பண்றேன். ஓகே, ஸோ இப்போ போடுற வீடியோ தான் அப்படி நல்லா இருக்கான்னு கேட்டாக்கா எனக்கே தெரியும் இது வந்து, பட் ஐம் ஸ்டில் ட்ரைங் டு டூ சம்திங் பெட்டர். பட் எனக்கு வந்து உங்களோட சப்போர்ட் தேவைப்படுது. ஓகே, ஸோ வீடியோ பிடிச்சிருந்தாக்கா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஆல்சோ பெல் பட்டன் இருக்கும், அதை வந்து ஒரு டிக் பண்ணிங்க, அப்பதான் நான் போடுற அடுத்த வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, நன்றி, வணக்கம், ஹேவ் எ நைஸ் டே, பாய்.